கேரள மாநிலம் வயநாட்டில் இன்று ஏற்பட்ட நிலச்சரிவில் 4 பேர் உயிரிழந்த நிலையில் 8 பேர் காயமடைந்தனர். கனமழை காரணமாக கேரள மாநிலம் வயநாடு மாவட்டம் மேப்பாடி பகுதியில் உள்ள சுரங்கப்பாதை அருகே நிலச்சரிவு ஏற்பட்டது. இதில் சிக்கிய லாரி ஒன்று இழுத்து வரப்படும் அதிர்ச்சிகரமான வீடியோ காட்சி சமூக வலைதளங்களில் வைரலானது. நிலச்சரிவு பகுதியிலிருந்து மீட்கப்பட்ட 8 பேர் சிகிச்சைக்காக மேப்பாடி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். சுலிகா அரசு தொடக்கப் பள்ளியில் அமைக்கப்பட்டுள்ள நிவாரண முகாமில் பாதிக்கப்பட்ட மக்கள் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக கேரள அரசு தெரிவித்துள்ளது. காணாமல் போன 7 பேரை தேடும் பணியில் தேசிய பேரிடர் மீட்புப் படையினர் தொடர்ந்து ஈடுபட்டுள்ளனர். நிலச்சரிவு குறித்து கேரள முதலமைச்சர் வி.டி. சதீசன் அமைச்சர்களுடன் அவசர ஆலோசனை மேற்கொண்டார். மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளை போர்க்கால அடிப்படையில் ஒருங்கிணைத்து மேற்கொள்ளுமாறு அதிகாரிகளுக்கு அவர் உத்தரவிட்டுள்ளார். മരണപ്പെട്ടു ദുരന്തത്തിൽ 7 പേര് ആശുപത്രിയിലാണ്, 7 പേര് മിസ്സിംഗ് ആണ്, അവരെ കാണാതായിട്ടുണ്ട്. അപ്പോൾ ആദ്യം തന്നെ മീനങ്ങാടിയിൽ നിന്നുള്ള നമ്മുടെ ഫോഴ്സ് അവിടെ എത്തിച്ചേർന്നിട്ടുണ്ട്. കോഴിക്കോട് നിന്നുള്ള ഫോഴ്സ് കൂടി എത്തിച്ചേരും. പോലീസും ഫയർഫോഴ്സും അടക്കമുള്ള സംസ്ഥാന പോലീസിൻ്റെ സംവിധാനങ്ങളെല്ലാം ഉണ്ട്. അതുപോലെ തൃശ്ശൂരിൽ നിന്ന് ഡിഫൻസിൻ്റെ ഒരു സെക്യൂരിറ്റി ഫോഴ്സ് റെഡിയാക്കി നിർത്തിയിട്ടുണ്ട്. இந்நிலையில் நேற்றிரவு வயநாட்டில் மிக கனமழை பதிவானதாகவும் காற்று தொடர்ந்து வேகமாக வீசக்கூடும் என்பதால் வயநாடு மற்றும் கோழிக்கோடு மாவட்டங்களுக்கு இன்று சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாகவும் இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது.